வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷனுக்கான ஒரு சில அஜெண்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிஎம்மோட மீட்டிங் ஒன்று நடந்தாச்சு. அதாவது அந்த 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டிக்கு வந்து ஜேசிஎம் தரப்புலேருந்து ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பே கமிஷனோட அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஆட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முக்கியமான ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோ வந்து 28 பிப்ரவரி 2026 வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த 28 பிப்ரவரி 2026 அன்னைக்கு மாலை 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் லைவ் வந்து இருக்க போகுது. அந்த லைவில் லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன்றவர் வந்து பங்கேற்கிறாரு. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜில்லா சைனிக் போர்டில் வந்து ஏடியாக வந்து இருந்து அங்கேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அவர்கிட்ட உங்களோட கேள்வியை வந்து கேட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளியரான கிளாரிஃபிகேஷன் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த லைவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி லைவில் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதிகப்படியான சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து பென்ஷன் சம்மந்தமாகவும் சரி, உங்களோட சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லைவ் மூலிமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஸோ நீங்கள்லாம் தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் சப்போர்ட்டாக இருங்க. 8வது பே கமிஷனோட டாப் அஜெண்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரியோட செக்ரட்டரி லெவலில் வந்து மீட்டிங் நடந்தாச்சு. ஸோ இதுக்கான தலைமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சிவகோபால் மிஸ்ரா வந்து தலைமை தாங்கினார். ஸோ அவரோட தலைமையில் இந்த மீட்டிங்கில் நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைத்தாலும் நம்ம வந்து குறிப்பாக ஒரு 5 கருத்தை வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 வந்து இருந்தாச்சு. ஸோ அங்கேருந்து அதிகரித்து இந்த 8வது பே கமிஷனில் 3லிருந்து 3.25 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3லிருந்து 3.25 வந்து மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேசிக் பே வந்து அதிகமாகும். அதே போல் இந்த 3லிருந்தும் 3.25க்கும் அந்த வித்தியாசம் வந்து எப்படி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் வைஸ் வந்து இதை பிரிச்சிருக்காங்க. அதாவது லெவல் 1லிருந்து 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3 ஆகும். லெவல் 6லிருந்து 15 வரைக்கும் 3.05லிருந்து 3.10 வரைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். லெவல் 16க்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.25 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி தரப்பில் இருந்து கமிட்டி 8வது பே கமிஷனோட கமிட்டிக்கு இவங்க வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதில் கமிட்டி என்னவா எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற போது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் குறிப்பாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3.0லேருந்து 3.25 வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிஏவோட சதவீதம் வந்து 60ஓட முடியுது. ஸோ போன பே கமிஷனில் 7வது பே கமிஷனில் நம்மளோட டிஏவோட சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிட்ட இருந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாதி அளவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்னவா அமையுதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்தால் வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அரசு ஊழியரோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அவங்களோட சம்பள உயர்வு வருஷத்துக்கு வருஷம் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஜனவரிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலைக்கும் வந்து கிடைக்கும். அதாவது யாருக்கெல்லாம் 1 ஜனவரி இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜூலையில் கிடைக்காது, யாருக்கெல்லாம் ஜூலையில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜனவரியில் கிடைக்காது. வருஷத்தில் 2 டைம் வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு ஊழியருக்கு ஒரு முறை தான் வந்து கிடைக்கும் வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அடிப்படை சம்பளத்தில் 3% வந்து இருக்குது. இப்போது அவங்களோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு அது வந்து 3லிருந்து 7 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிமாண்டை வந்து வச்சுருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை வந்து 3%லேருந்து 7% வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக இங்கே இந்த மாதிரி வந்து 3லிருந்து 4 இல்லை 5 கூட ஆகும்போது ஒரு கணிசமான பேசிக் பே வந்து இங்கே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே லெவலுக்கு தகுந்தாப்புல இங்கே
ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கும் போதும் நம்மளோட மினிமம் பேசிக் பேவும் இங்கே வந்து அதிகமாகும். ஸோ அதை வச்சும் நம்மளோட சம்பளம் வந்து கணிசமான தொகையில் வந்து அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி யூனிட்டோட கவுண்ட்டை வச்சு இங்கே நீங்கள் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 ஃபேமிலி யூனிட்டை வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை 5 வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அப்பா அம்மாவையும் சேர்த்து இங்கே வந்து கருத்தில் கொண்டு அவங்களோட டிபெண்ட்டை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிட்டை வச்சு எப்படி வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து நிர்ணயிப்பாங்க, ஸோ இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஃபேமிலி யூனிட்னா என்ன, இது எதனால் வந்து கொண்டு வராங்க, 7வது பே கமிஷனில் இந்த ஃபேமிலி யூனிட்டை வச்சு ஒரு தனிநபருக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படின்றத வந்து எப்படி கணக்கீடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபேமிலி யூனிட்டோட கேல்குலேஷன் என்ன, எதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸு. ஸோ இது வந்து இன்னைக்கு டேட்டில் யாரெல்லாம் இசிஹெச்எஸ் கான்ட்ரிபியூட்டரியா இல்லையோ அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ வந்து கிடைச்சிட்டு இருக்கு. யாரெல்லாம் இசிஹெச்எஸ்ல வந்து மெடிக்கல் பெனிஃபிட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்ஏ வந்து கிடைக்காது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்கறது எஃப்எம்ஏ வந்து ஆப்ஷனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஃப்எம்ஏ வந்து ஆப்ஷன் கிடையாது. யாரெல்லாம் இசிஹெச்எஸ் கார்டு வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் வந்து எஃப்எம்ஏக்கு வந்து மாற முடியாது. ஆனால் எஃப்எம்ஏ வந்து வாங்குறவங்க இசிஹெச்எஸ் கார்டுக்கு வந்து மாறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த எஃப்எம்ஏ. ஸோ அது யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களோட பென்ஷன் ஸ்லிப்லேயும் வந்திருக்கும், அதே போல் அவங்களோட பிபிஓலையும் மென்ஷன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. எஃப்எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பென்ஷனருக்கும் பொருந்தும், அந்த சர்வீஸ் பென்ஷனரோட ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். சர்வீஸ் பென்ஷனர் வந்து உயிரோடு இருந்தாங்க, அவங்களுக்கு எஃப்எம்ஏ கிடைச்சிட்டு இருந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவர் இறந்துட்டாரு, அவங்களோட மனைவி வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே இந்த எஃப்எம்ஏ வந்து ஆட் ஆகிட்டு வரும். ஸோ அது 1000 ரூபாயிலேருந்து ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீவ் என்கேஷ்மெண்ட்டு. ஸோ இப்போது அரசு ஊழியர் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 300 நாள் நீங்கள் வந்து உங்களோட லீவை வந்து என்கேஷ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது 300 நாளோட சம்பளத்தை கணக்கீடு பண்ணி ஒரு ரொக்கத்தொகையை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து 300 நாள்லேருந்து 400 நாளாக வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இன்னுமே பெட்டராகவே இருக்கும். 300 நாளோட 400 நாள் பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட் தொகைக்கு அந்த 400 நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து 300 நாள் வந்து என்கேஷ்மெண்ட் கட்டாயமாக பண்ணணுமானாக்கா கிடையாது. ஸோ அது ஒவ்வொரு அரசு ஊழியரோட விருப்பம். அவங்க எவ்வளோ நாள் வந்து லீவ் எடுக்கிறாங்க, எவ்வளோ நாள் வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து ஒவ்வொரு தனித்தனி அரசு ஊழியருக்கும் அவங்களோட லீவு பொறுத்து இது வந்து அமையும். அடுத்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு ஊழியர் வந்து 30 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 30 வருஷத்தில் குறைந்தபட்சம் 5 முறையாவது அவங்களோட ப்ரமோஷன் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் வந்து குறிப்பிட்றாங்க. அதாவது ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னாக்கா 8வது பே கமிஷன் பற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்ததுக்கான காரணமே 8வது பே கமிஷனுக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமான அந்த அமைப்பு 8வது பே கமிஷனோட கமிட்டி வந்து இன்னும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து சப்மிட் பண்ணலை. அந்த ரெக்கமெண்டேஷனில் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அரசு ஊழியர் மற்றும் அதை சார்ந்த அமைப்புகள் வந்து இந்த மாதிரி அவங்களோட கருத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த 8வது பே கமிஷனோட கமிட்டி குழு வந்து ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது கிளியராக வந்து தெரியும். அதே போல் நம்ம குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் லைவ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த லைவில் வந்து பங்கேற்று நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனை என்னவோ அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சோல்ஜர் போலியோ இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்கன்ற பட்சத்தில் அங்கே காத்திருந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது. நம்ம வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வெற்றிகரமாக வந்து இந்த லைவ் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது மெத்தடில் கூட நம்ம உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனை என்னவோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களோட பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல்
சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.